அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, வீட்டில் உள்ள பிரச்சனையை ஒழிக்க எந்த மரத்தை வீட்டிற்கு நடலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுகள் இருப்பதனாலேயே ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு தல விருட்சம் உண்டு. இந்த மரங்கள் முறையாக குறிப்பிட்ட தினம் மற்றும் நட்சத்திரத்தன்று வழிபடுவதனால் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, அந்த பிரச்சனை எவ்வாறு தீர வேண்டும், அதற்கு மரம் அல்லது மரத்தின் பாகத்தை வீட்டில் வைத்தாலேயே நமக்கு நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மையாகும். குறிப்பாக ஆன்மீகத்தில் மரங்களுக்கென்று தனி பக்தியும் சிறப்பம்சமும் இருக்கிறது, ஒரு முக்கியத்துவமே உள்ளது என சொல்லிக்கொள்ளலாம். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு மரங்களுக்கு இருக்கிறது. அதை விதமான பிரச்சனையும் தீர்க்கும் ஆற்றலும் மரங்களுக்கும் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் செய்வதனால் பிரச்சனைகள் தீர்வதுடன் வாழ்க்கையே மாறும் என சொல்லப்படுகிறது. விருட்ச சாஸ்திரம் இது தெளிவாக எடுத்து கூறுகிறது. சில குறிப்பிட்ட மரங்களை வழிபடுவதனால் கர்ம வினைகள் நீங்கும் என கூறப்படும். வாழ்க்கையில் நமக்கு மகாலட்சுமி தேவியின் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எனும் நம்பப்படுகிறது. சில மரங்கள் தெய்வீக கடாட்சம் கொண்டதாக நம்முடைய மதத்தில் குறிப்பிடுகிறது. அப்படி மரத்தை அல்லது மரத்தின் பகுதியை வீட்டில் வைத்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும், எந்த மரத்தின் பொருளை தினசரி வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என தெரிந்து வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் பிறக்கும். உங்களுடைய இல்லத்தில் தீய சக்திகள் விலக அரச மரத்தடியை மண்ணை எடுத்து அதன் துணியில் முடிந்து, அதனை துணியில் அது சுத்தமான கைப்படாத யாரும் பயன்படுத்தாத துணியில் முடிந்து நிலை வாசல் கட்டி தொங்க விடலாம். இவ்வாறு நீங்கள் தொங்க விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் திருமண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கும் குழந்தை வேறு பிரச்சனையாக இருந்தாலும், நோய் பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் தீய சக்திகளிலிருந்து பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்க வழிவகுக்கிறது. குறிப்பாக வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருந்தால் அதனை பார்த்து கொண்டு நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் தாய் தந்தையர் கண்ணீர் மல்க வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் வன்னி மர குச்சிகளை எடுத்து நிலை வாசலில் வைத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் சண்டை வராது, மாறாக சந்தோஷம் அதிகரித்து எந்த வேலையை செய்தாலும் மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் மீது பட்டு வாழ்க்கையில் எண்ணற்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, வெள்ளிக்கிழமை தட்டில் மருதாணி இலைகளை பரப்பி அதற்கு மேல் ஒரு சுத்தமான அகல் விளக்கினை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டில் குடிகொண்டு நமக்கு எந்த வேலையையும் நிச்சயமாக எதனை தொட்டாலும் நமக்கு அமோக வரவேற்பு வளர்ச்சி அதிகமாக கிடைக்கும். ஆகையால் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழலை தட்டில் மருதாணி இலைகளை பரப்பி அதற்கு மேல் அகல் விளக்கினை தீபமேற்றி வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி தாயார் தங்குவார்கள். நல்ல வேலை கிடைப்பதற்கு பரமூர் பிள்ளையாருக்கு கற்பூரவள்ளி இலையில் மாலை தொடுத்து போற்றி வழிபட்டால் உடனடியாக நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். புதன்கிழமையன்று அரச மரத்தை சுற்றி வழிபட்டால் தொழில் வியாபாரம் பெருகும். குறிப்பாக அரச மரத்தடியில் இருக்கும் பிள்ளையார் மாபெரும் சக்திக்குரியவர். அரச மரத்தடி பிள்ளையாரையும் மனம் முகிழ்ந்து குறிப்பாக அவரை நினைத்து திருமண பிரச்சனை, குழந்தை பேறு பிரச்சனை, வீட்டில் செல்வ பிரச்சனை, நோய் நொடிகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் புதன்கிழமை என்று அரச மரத்தை சுற்றி வழிபட்டால் தொழில் வியாபாரம் பெருகும். குறிப்பாக வறுமைகள் நீங்கி வன்னிமர குச்சிகளை வீட்டுக்கு முன்பு புதைத்து வைக்கலாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, கடனால் பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டு வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வறுமை உடனடியாக நீங்க அந்த வன்னிமர குச்சிகளை பறித்து கொண்டு வந்து வீட்டிற்கு முன்பு ஈசானிய மூலையில் புதைத்து வைக்கலாம். முக்கியமாக காரியத்திற்காக வெளியே செல்லும்போது திருநீறு பாச்சிலையை கையால் வைத்து கொண்டு சென்றால் காரிய வெற்றி கிடைக்கும். திருநீறு பச்சிலையை கையில் வைத்து கொண்டு சென்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பிறக்கும்.
மகாவிஷ்ணுவுக்கு விருப்பமான செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபடவே கூடாது. குறிப்பாக மகாவிஷ்ணுவிற்கு செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபடவே கூடாது. தவறான செயலாகும். குறிப்பாக திங்கட்கிழமை என்று அரச மரத்தை சுற்றி வந்தால் பல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் என்பது ஐதீகமாகும். அரச மரத்தை சுற்றினால் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி மகாலட்சுமி தேவி சுற்றுவார்கள். செவ்வாய்க்கிழமை அரச மரத்தை சுற்றி வழிபட்டு வந்தால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அவ்வளவு சிறப்பு மிக்கது அரச மரம். வீட்டு வாசலுக்கு நேராக மாமரம் அல்லது முருங்கை மரம் நட்டு வைத்து வளர்ப்பது வீட்டிற்கு தீங்கு விளைவிக்கும். வீட்டு வாசலுக்கு நேராக மாமரம் மற்றும் முருங்கை மரம் நட்டு வைத்து வளர்ப்பது வீட்டுக்கு தீங்கை ஏற்படுத்தும். கண் திருஷ்டிகள் நீங்குவதற்கு வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது மருதான விதைகளை போட்டு தூபம் போடலாம். இதனால் தீய சக்தியில் உடனடியாக நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் மலைபோல் பொங்கும். வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் சிறிது விளங்க. குறிப்பாக வீட்டிற்கு முன்பாக வெற்றிலை கொடியை நட்டு வைத்து வளர்க்கலாம். வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வீட்டிற்கு முன்பாக வெற்றிலை கொடியை நட்டு வைத்து வளர்க்கலாம். வேப்ப மரம் நட்டு வைத்த பிறகு அது நன்றாக வளராமல் அதனை வெட்டக்கூடாது. மீறி வெட்டினால் வீட்டில் சந்தோஷம் கண்டிப்பாக கெட்டு போய்விடும். ஒற்றை பனைமரம் உள்ள இடத்தில் வீடு கட்டுவது தவறான செயலாகவே இன்றளவும் பற்று வருகிறது. குறிப்பாக முருங்கை மரங்களை வைக்கக்கூடாது என சொல்லுகிறார்கள். முருங்கை மரங்களை வீட்டின் நிலைவாசல் கதவிற்கு நேர் எதிராக மட்டும்தான் இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டு சைடு திசைகளில் வைக்கலாம். ஏனென்றால் எந்த ஒரு முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் என்றும் பழமொழி மாறாகிவிட்டது. முருங்கை மரத்தை வைத்து கொள்ளுபவர்களுக்கு முதுமையில் அவர்கள் எந்த கையிலும் தடி பிடிக்காமல் வெறுங்கையோடு நடந்து செல்லும் ஆற்றல் இருக்கும். அதே காலப்போக்கில் இந்த சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும் உணவை சொல்லுகிறார்களே, அதுபோல இந்த பழமொழியும் மாறிவிட்டது. அது முருங்கை வைத்தவன் முதுமையில் வெறுங்கையுடன் தெம்பாக நடந்து செல்வான் என்பதையே முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் என சொல்லப்பட்டது. அதனை மாறாக எடுத்துக்கொண்டு மக்கள் பேசுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.